ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரு மைக்கு கனெக்ட் பண்ணாமல். ஐயோ கடவுளே. एक बार धोखा खा चुका हूँ. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகல மலையாளம். இங்கெல்லாம் ரோடு நல்லா போட்டுரும். நீங்கள் அந்த வீடியோலாம் யாரும் பார்க்கலாம், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பா என்னமா இருக்குது ரோடு. கொஞ்ச நேரம் நிற்போம். இப்படியே உசுப்பேத்தி மேலே ஏறணும். அச்சன் கோவில் கோயில் உள்ள போகலாம். எங்கே நான் திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறது தெரியல. இப்போ பாருங்க, எங்கேயோ யானை சாணம் இருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்குறேன். கேமராவில் தெரியுதா? நடுவில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். மேலே கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை அப்படி ஓட்டுறோம். ஒன்று சொல்கிறேன், அமைதியை தேடாதீங்க, அமைதியாகவே மாறிடுங்க. கரெக்டாக மணி சாந்தமாயிட்டேன். 8:26 எக்ஸாக்ட்லி டைம். மேப்பை வந்து போடணும். எவ்வளோ தூரம் இருக்கு? 1 ஹவரில் போயிடலாமா? ஓகே, இதான் மேப் ரூட்டு. ஓகே, ரூட்டு மேற்கல வழியாக கேரளாக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகி வீட்டில் வழியாக போய் அச்சன் கோவிலுக்கு போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? 33 கிலோமீட்டர்ஸ் குற்றாலம் டு அச்சன் கோவில். ஓகே கைஸ், ஓகே நம்ம போயிடலாம். வெயில் இல்லாமல் தான் போக. தமிழ்நாட்டை விட கேரளா வெயில் கூட மோசமாக இருக்கு. நல்லா தூங்கணுங்க நீ நைட்டு. அதான் சூப்பராக தூக்கம் வந்துச்சு. நல்லா தூங்கணும். சபரிமலை கோவில் மதுரை. ஓகே, சபரிமலை போகணும். சபரிமலை போய் ரொம்ப வருஷம், சின்ன வயசில் போனது. 2 வாட்டி போயிருக்கேன். 3வது வாட்டி போனோம். வைகுண்ட சுவாமி. கேரளா பார்டர்னாலே ரோடு கூட ஒரு சைடுனால ஏறு செய்யாது. கேரளா போனோம். அங்கே இப்படி போனோம். மேக்கரை வழியாக அச்சன் கோவில் போகணும். வண்டியில் ஒரு சத்தம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மெக்கானிக் அது பத்தவே பத்தாது. செல்ஃபோன் பேசிட்டு யாருக்கு தான் என்னடா பேசுறீங்க? ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரு மைக்கு கனெக்ட் பண்ணாமல். ஐயோ கடவுளே.
எல்லாத்தையும் செக் பண்ணேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலை, ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலான்னு செக் பண்ணால் மைக் ஒயரை கனெக்ட் பண்ணல, விளங்கிடும். சரி ஓகே, நான் அதே கண்டென்ட். சூப்பராக இருக்குது வில்லேஜு, நல்லா இருக்கு. அடே சூப்பராக அடே ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். காலையில் எல்லோரும் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க. இந்த மலை தாண்டி ஏறி இறங்கணும் போல இருக்கு. அப்போ தான் அச்சன் கோவில் ஐயப்பனோட அது ஒரு நம்ம முருகருக்கு ஒரு சொல்லுவாங்களே 6 படை வீடுன்ற மாதிரி அது ஒரு கோவில். சூப்பராக இருக்கு பாருங்க. பரவாயில்ல, அந்தளவுக்கு வெயில் தெரியல, காலையில் நல்லா தெரியல. ஐயோ நைஸ். एक बार धोखा खा चुका हूँ. இப்போ கேரளாக்குள்ளே என்ட்ராவில் மலையாளம் வந்துடுச்சு. 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். No. ஓகே, நான் போகிறேங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். விஷயத்தோடு இருக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் திறப்பு விழா. செவன் 7:30 மேலே தான் இந்த ரோடு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாரஸ்ட் உள்ள இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், சும்மா கிடையாது. ஓ, இங்கே ஸ்டே இருக்கா, ரெசார்ட்லாம் வச்சுருக்கான். அது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அண்ணா நம்மளே பார்க்குறாரு. வண்டி ஒரு மாதிரி அலாயுது, வீல் அலாயுதா, என்ன தான் பண்ணுறாங்களோ தெரில. வண்டி ஓட்டும் போது அவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குது. ரொனால்டோ கேரளானாலே ஃபுட்பால் தான், ஃபுட்பால் வெறியனுங்க. எப்படி இருக்குது ரோடு. கேரளா பார்டர் வந்துச்சு, கேரளாக்குள்ளே வந்துட்டோம். அச்சன் கோவில் ரூட்டு பார்த்துக்குங்க எப்படி இருக்கு. இப்போதான் மழை பேஞ்சு விட்டுருக்கு. இங்கெல்லாம் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. காற்று ஒரு பக்கம் வேகமாக அடிக்குதா, வா சூப்பராக இருக்குங்க. யானை இருக்குங்க, யானை தாசி இருக்கு. அது மாதிரி தான் வால்பாறையில் பேசிட்டு போகும்போது யானை வரும், கண்டிப்பாக யானை பார்ப்போம் வால்பாறை அதிரப்பள்ளி ரூட்டில் அப்படி சொன்னேன். ஆனால் அந்த ரூட்டில் ஒரு லிப்பேட் வந்து அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி ஓடிச்சு தெரியுமா. நீங்கள் அந்த வீடியோலாம் யாரும் பார்க்கலாம், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வா என்னமா இருக்குது ரோடு, இவ்வளோதான் இருக்குது. அப்படியே மலையில் ஏறி அப்படியே இறங்குது. எதுக்காக இப்படி செஞ்ச? ஐயோ வா, முடியாது. சாப்பிட்ட பொங்கல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. எப்பா
முடியலடா, முடியல. மாலா வேணா 12ஆம் நம்பரில் வெய். அப்படி வந்தால் வெயில்ல நேற்று. இன்றைக்கி வந்தால் சில்லுன்னு இருக்குது. TN 59 அப்படி மதுரையா? 59 தெரியலையா? 57 மதுரை தெரியும். ஆனால் எந்த ஒரு வண்டியும் தெரில. இப்போ எப்படி இவ்வளோ இதில் ஏறி இறங்கிட்டான்? பரவாயில்லையே, பெரிய வண்டியாக இருக்குது இந்த ரோட்டில். अरे नी अब्बा अरे लीवर को पहले निप्पो अरे नी अब्बा जाफा ஓவர்டேக் பண்ணியும் போக முடியாது. ஒரு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வண்டி ஓட்டும் போது எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஓகேங்க. இது வரையும் எங்கேயும் யானை ஸ்பாட் பண்ண முடியல. நானும் வண்டியை ஓவர்டேக் பண்ணி வந்துட்டேன். அப்படி யானை இருந்தால் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாங்க. அந்த சேட்டா அடிச்சா ஆடி போலே. ஓகே, நான் கட் பண்ணிக்கிறேன். கோயிலில் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். தண்ணி நிறையா போகும் போல இருக்கு. தண்ணி கம்மியாக போகுது. கொஞ்ச நேரம் நிற்போம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எங்கே போனாலும் பாருங்கள் எப்படி இருக்கு. கம்ப்ளீட் மினரல் வாட்டர். இது குடிக்கிறதுக்கு 20 ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் கூட குளோரின் போட்டு தான் பண்ணுவாங்க. எப்படி இருக்கு அப்போ சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே பார்க்குறேன். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் போடுறேன். வெயில் ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக கேரளாவில் சரியான வெயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி நிற்கிது பார்த்தீங்களா? அது ஓடுதா? மேலே போயிட்டே இருக்கு. ஆளுங்களை பார்த்தோன்னா ஓடுது. சூப்பராக இருக்குல்ல கலரு. உள்ளே போயிடுச்சு. சாப்பாடு ஏதோ தேடுது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு போயிடுச்சு. நாங்கள் அச்சன் கோவில். ஒரு மேலே ஏறணும். சுவாமி சரணமையப்பா. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி அச்சன் கோவில்.
சரணமையப்பா சுவாமி கோயில் உள்ள போகலாம். எங்கே நான் திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறது தெரியல. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இந்த பக்கம் கருப்பசாமி கோயில் இருக்கும். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இது ஒரு சபரிமலையோட ஒரு கோவில். ஞானஸ்தானமாக இருக்குங்க பாருங்க. இப்போ பாருங்க எங்கேயோ யானஸ்தானம் இருக்கு. எங்கேயோ யானஸ்தானம் இருக்கு. யானை இல்லை. இங்கேயும் யானை போயிருக்குங்க. உள்ள இறங்கி போயிருக்குங்க. காலையில் போயிருங்க. டே வழி விடுங்கடா. இங்கெல்லாம் யானை பாருங்க. இங்கெல்லாம் யானை சாணம் தான் இருக்குது. காலையில் இறங்கி இருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறேன். கேமராவில் தெரியுதா? பீகாக். ஹலோ